மரப்பாவை போல ஒரு மண்ணுரு செய்து வளமான சீவன் என்னும் சூத்திரம் மாட்டி திரைக்குள் இருந்தசைப்போன் தீர்ந்த பொழுதே தேகம் விழும் என்று தெளிந்து ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர் பாடல். மரப்பாவை போல ஒரு கடவுள் மனிதனை மண்ணினால் சிருஷ்டித்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு பொம்மை போல மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் அவன் உருவாக்கப்பட்ட போது ஜீவன் எனும் ஜீவன் வளமான ஜீவன் எனும் சூத்திரம் மாட்டி, அதாவது அவனுக்கு அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். வளமான ஜீவனும் சூத்திரம் மாட்டி திரைக்குள் இருந்து அசைப்போன் தீர்ந்த பொழுதே, அதாவது பொம்மலாட்டம், இந்த பொம்மையை வைத்து அந்த நிகழ்ச்சியை செய்கிறவர்கள் திரைக்கு பின்னால் இருந்து அவர்கள் அந்த பொம்மையை அசைக்கிறார்கள். திரைக்குள் இருந்து அசைப்போன் தீர்ந்த பொழுதே அப்படின்னா, இந்த திரைக்கு பின்னால் இருக்க அந்த மனிதன் அவன் ஆட்டுவிக்கிற அந்த பொம்மையை விட்டு விட்டான் என்றால், அதை விட்டு பிரிந்து விட்டான் என்றால், அல்லது அசைப்பதை நிறுத்தி விட்டான் என்றால் அது விழுந்து விடும். திரைக்குள் இருந்து அசைப்போன் தீர்ந்த பொழுதே தேகம் விழும் என்று தெளிந்து ஆடுவோம். அந்த தெளிவு உனக்கு இருக்க வேண்டும். கடவுளை விட்டு பிரிந்தால் நீ மரணத்திற்கு செல்வாய். அந்த மரணம் என்பது என்ன மரணம்? இந்த உலக மரணத்தை சொல்லவில்லை. அந்த பிரிவு என்பது அது நித்திய மரணத்திற்குள்ளாக உன்னை கொண்டு செல்லும். இந்த பாம்பாட்டி சித்தர் எழுதிய இந்த பாடலில் மிக தெளிவாக ஆதியாகமத்திலே மனிதன் உருவானது, மனிதனை கடவுள் உருவாக்கியது, அந்த உருவாக்கிய பின்பு அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தது, பின்பு அவனை அவர்தான் வழிநடத்துகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, கடவுள் இல்லை என்றால், கடவுளை விட்டு பிரிந்தோம் என்றால், அதனால தான் பவுல் எழுதினார் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே, அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம் அப்படின்லாம் போட்டு சொல்கிறார் இல்லையா. கடவுளை விட்டு பிரிவது தான் மரணம் என்பதை இந்த சித்தர் பாடல் விளக்குகிறது.